அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய நிலையில் இருப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த மார்க்கத்தை நாம எப்படி வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், எப்படி நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் மூலமாகவும் இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தராத எந்த ஒன்றையுமே நாம் நம்முடைய மார்க்கத்துல புகுத்தி விட முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகள்ல கூட என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் சொல்லித் தராத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டித் தராத பல விஷயங்களை உள்ள புகுத்தி வைத்து அதை நாளை மறுமையில கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலையை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாத்துடைய மிக முக்கியமான பிரதானமான வணக்கமா இருக்கக்கூடியது தொழுகை. புனியல் இஸ்லாம் அலல் ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. அதுல ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது என்னது? தொழுகை. அப்ப இஸ்லாத்துடைய அஸ்திவாரம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய பேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழுகை. அப்ப இந்த தொழுகையுடைய விஷயத்துல கூட முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி நமக்கு தொழுகை சொல்லி தந்தார்களோ அப்படி அந்த முறையை விட்டு எங்க முன்னோர்கள் சொன்னது, எங்களுடைய இமாம்கள் செய்து காட்டியது, எங்க குடும்பத்தார்கள் வாழையடி வாழையாக இப்படித்தான் தொழுகிறார்கள், நீங்க எப்படி சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி இப்படி நபிகளாருக்கு மாற்றமான தொழுகையை தொழக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு செய்தி புகாரில அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரில 631 இந்த செய்தியை மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சல்லு கமா யுரைத்துமுனி ஸல்லி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுவுங்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி நமக்கு தொழுகையை காட்டி தந்தார்களோ அந்த விதத்துல தான் நம்ம தொழணும். இதான் நமக்கு ஆர்டர். இது யாருக்கு ஆர்டரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தான் தூதர். கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தான் தூதர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் தூதர் வரமாட்டாங்க. அப்ப கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இதுதான் பாடம். என்ன பாடம்? நான் எவ்வாறு தொழ சொல்லனோ, நான் எவ்வாறு தொழுகையை காட்டினேனோ அது மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, தொழுவுங்கள் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் நமக்கு என்னது, இந்த தொழுகையில ரோல் மாடல். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி தொழுகை நமக்கு காட்டி தந்தார்களோ அப்படி நாம் தொழக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தொழுகையிலேயே ஏராளமான பிதுஅத்துகள். தொழுகைக்குள்ளேயே உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழுகணுமா இல்லையா? இந்த ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகா காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா என்ன நிலை தெரியுமா? மதுஹபுங்கிற பேர்ல, ஷாஃபி மதுஹபுங்கிற பேர்ல என்ன செய்வாங்க, இந்த தொழுகையில 2வது ரக்காத்துல ருக்குவுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, குனூத் 1 ஓதுவாங்க. இப்படிதான் ஓதிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு காலமா. இதே மதுஹப்ல வேற மதுஹப்ல என்ன இருக்காது, குனூத் இருக்காது. வேற மதுஹப்ல குனூத் ஓத மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இப்ப ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் ஷாஃபி மதுஹப் பள்ளிக்கு போனாங்க வைங்களேன், அவங்க குனூத் ஓதுவாங்க. ஹனஃபி மதுஹபை சேர்ந்த என்ன செய்ய மாட்டாரு, குனூத் ஓத மாட்டா, அப்படியே நின்னுக்கிட்டே இருப்பாரு, அப்படியே நின்னுக்கிட்டே இருப்பாங்க.
இது என்ன முறை? ரசூலுல்லாஹ் இப்படியே நமக்கு சொல்லி தந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர்ல ஓதுனாங்க, அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஆனா அதுக்கப்புறம் விட்டுட்டாங்களே, அதை விட்டுட்டு என்ன செய்ய, நார்மலா 2 ரக்காத் தொழுற மாதிரி நமக்கு தொழுகை காட்டி தந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, மதுஹப்ங்கிற பேர்ல எங்க இமாம் இப்படிதான் சொல்லி தந்திருக்கிறாங்க. இவங்களே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஹனஃபி மதுஹப். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இஸ்லாம்னாலே 4 மதுஹப்களை கொண்டதுதான். சாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி. இந்த மதுஹப்களை பின்பற்றவங்க தான் என்ன செய்யணும், தொழுகைக்கு வரணும், அவங்க மட்டும் தான் இங்க தொழுவை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி போர்டுலாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, இவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ஹனஃபி மதுஹப்ல என்ன இல்ல, ஃபஜ்ர் தொழுகையில குனுத்து கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன செய்தி? இது என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுவுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப 2 விதமா 4 விதமா நீங்க தொழுறீங்க சொன்னா, அப்ப யாருடைய தொழுகை கரெக்டான தொழுகை? அதுல ஒரு கேள்விக்குறி வருதா இல்லையா? அன்புக்குரியவர்கள், இது மாதிரி தொழுகைக்குள்ள ஏராளமான விஷயங்கள், இது அதாவது ஒவ்வொரு நிலையிலையும் என்ன செய்யறாங்க, மாற்றம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தக்பீர் சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் இந்த காது வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க, காது வரைக்கும். ரசூலுல்லாஹ் இப்படி பண்ணி காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா உள்ளங்கையை கிப்லா நோக்கி வைத்தவர்களாக இந்த காதுக்கும் இந்த தோல் புஜத்துக்கும் இடையில இப்படி வச்சு காட்டி சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் முறை. இப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னது, தொழுகையில அப்படியே ரசூலுல்லாஹ்க்கு மாற்றமா செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தக்பீர் சொல்லிட்டு கைகளை கட்டுவாங்க, என்ன செய்வாங்க, வயிற்றுக்கு கீழே கட்டுவாங்க, வயிற்றுக்கு மேல கட்டுவாங்க, நெஞ்சில கட்டிக்குவாங்க, அல்லது தக்பீரை கெட்டாமே அப்படி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, தொழுகைக்குள்ள ஏராளமான வித்தியாசங்கள் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ருக்குவுல இருந்து எழும்பும் பொழுது கைகளை உயர்த்தி எழும்பணும். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, உயர்த்த மாட்டாங்க. முதல்ல கை தான் போகணும். ருக்குவுல இருந்து சுஜூதுக்கு போகும்பொழுது கை தான் போகணும். ஆனா கை போகாது, என்ன போகும், முட்டுக்கால் தான் போய் போடும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும், அத்தியாயத்துல விரலை அசைக்கக்கூடிய விஷயத்திலும் சரி, விரலை எப்படி வைக்கக்கூடிய அந்த முறையை நமக்கு ரசூலுல்லாஹ் கத்து தந்திருக்கிறாங்க. ஆனா அதுலயும் மாற்றம். இப்படி தொழுகைக்குள்ள ஏராளமான வித்தியாசங்களை இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் செய்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது நபிகளாருக்கு மாற்றமான ஒரு செயல். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள். இதுதான் நபி வழி. இந்த நபி வழி பிரகாரம் நடந்தால்தான் நாளை மறுமையில ஜெயிக்க முடியும். அது அல்லாம எங்க முன்னோர்கள், எங்க பெரியார்கள், எங்க இமாம்கள், எங்க ஆலிம்கள் சொல்லி தந்தது என்று நம்ம சொன்னா நாளை மறுமையில புலம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதிலும் குறிப்பாக பிரதான வணக்கமாக இருக்கக்கூடிய தொழுகை. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுகிறோம். அப்படிப்பட்ட அந்த தொழுகையிலேயே நபிகளாருக்கு மாற்றமாக நாம் செய்தோம் என்று சொன்னால், இது நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய கை சேதத்தை கொண்டு போய் விட்டுரும். இதை விளங்கி கொண்டு முஸ்லிம் சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகையை நமக்கு காட்டி தந்தார்களோ அப்படி தொழக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வெற்றியை பெறலாம். அப்படி வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.